ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் வானதி பாண்டி மெக்கானிக் கடைக்கு வந்து கோவமாக பாண்டியை திட்டுறாங்க. பாண்டி, என்ன பாண்டி நீ நினச்சிக்கிட்டு இருக்க? நான் ஃப்ரெண்ட்ஸ் மீட் இருக்குன்னு தானே உன்னை கூப்பிட்டு போனேன். கடைசியில் நீ அங்கே எல்லாரையுமே டீஸ் பண்ணிவிட்டு நீ பாட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாண்டி சொல்கிறாரு, ஏய், நான் சொல்லாமல் வந்துட்டேன்னா அவங்கெல்லாம் எப்படி என்னை வந்து இன்சல்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, ஆமாம், நீ என்ன இன்சல்ட் பண்ணாங்க? ஜாலியாக தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீயும் ஜாலியாக பேச வேண்டிதானே, அதை விட்டுட்டு நீ நேற்று என்னென்னலாம் பண்ண பாண்டி அப்படின்றாங்க. உடனே பாண்டி சொல்கிறாரு, வானதி, அவங்க என்னை கிண்டல் பண்ணி சிரிச்சப்போ நீ வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னை சிரித்த, அதனால தான் எனக்கு பிடிக்கல. அந்த இடத்த விட்டு நான் வந்துட்ட பிறகு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? அதனால் நிலா அன்னைக்கு கால் பண்ணி நான் அவங்கக்கிட்ட பேசி நான் அவங்க வீட்டுக்கு போய் மனசு விட்டு என் கஷ்டத்தெல்லாம் சொன்னேன் தெரியுமா? அவங்க தான் சொன்னாங்க, என்னதான் இருந்தாலும் வானதி அப்படி பண்ணியிருக்கக்கூடாது பாண்டி அப்படின்னாங்க அப்படின்றாரு. உடனே வானதி, இல்லை அதானே பார்த்தேன், அவங்க தான் உன்னை இது மாதிரி டுஸ் பண்ணி விட்டுருக்காங்களா? அதனால தான் நீ இப்படி பண்ணியா? நீ எல்லாத்துலேயுமே அவங்க பேச்சு தான் கேட்குற. அவங்க வந்து நிறைய என்னையும் பிரிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க வானதி. இங்கே பாரு வானதி, அப்படிலாம் தப்பாலாம் பேசாத, நிலா அண்ணி அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்கிறாரு பாண்டி. அவங்க அப்படி தான் உனக்கு வந்து என் மேலே கோவம் வர்றதுக்காக அவங்க டுஸ் பண்ணி விட்டது தான், அதனால தான் நீ டுஸ்டாக இருக்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நிலா வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து நிலாவுக்கு பிடிச்ச பொடி தோசை நான் பண்ணியிருக்கேன் நெய் போட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது ஐயோ நிலா, ஆனால் நிலா வீட்டிலேருந்து எதுவுமே வந்து இங்கே வந்து சாப்பிட்டதே இல்லை, எல்லாம் அங்கே சோழன் வீட்டிலேருந்தே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, ஆமாம், என் மேலே ரொம்ப பாசம் அவங்களுக்கெல்லாம், அதனால தான் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. உடனே அவங்க வீட்டு பேச்சை எடுத்த உடனே நிலாவுடைய அம்மாவுக்கு, ஐயோ, அந்த வீட்டு பேச்சை எடுத்தாவே எனக்கு அந்த பாத்ரூம் கன்றாவி தான் ஞாபகம் வருது அப்படின்றாங்க. உடனே வந்து நிலா கேட்குறாங்க, ஏம்மா, அதுதான் எனக்கு வந்து அவங்க எல்லாம் யூஸ் பண்ணுறது அது அப்படி தான் இருக்கும், ஆனால் எனக்குன்னு தனி பாத்ரூம் இருக்குது, நான் கூட்டு போயிட்டு வந்தேன்ல, அதையும் நீ பார்த்தல, எதுக்கு திருப்பி திருப்பி அதையே பேசுகிற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை, நானும் ஒன்று பார்த்தேன் அவங்க வீட்டில் அப்படின்றாரு. என்னங்கன்னா, நான் ஃபோன் மறந்து வச்சுட்டு வந்தேன்ல, அப்போ எடுக்க போகும்போது அந்த 5 ஆம்பளைங்களும் சேர்ந்து அடிச்சுக்கின்னு பிறண்டானுங்க சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னாரு. இந்த இடத்துல எப்படி என் பொண்ணு இருந்தான்னு நினச்சேன் அப்படின்னாரு. உடனே நிலா சொல்கிறாங்க, அவங்களாம் அப்படி தான்ப்பா, ஆனால் உடனே சமாதானம் ஆயிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக அன்பாக இருப்பாங்கப்பா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அதுக்கு அவர் கேட்குறாரு நிலாவுடைய அப்பா, அப்போ எதுக்குமா நீ சோழனை டைவர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நிலா பேச்சை மாற்றிட்டு அதுக்கு பதில் சொல்லாமல், அப்பா, நான் பண்ண டிசைனை பார்க்குறீங்களா அப்படின்றாரு. இந்த டிசைன் தானாம்மா, இது கொத்தனார் வேலை தானே, நம்ம ஊர்லேயே நான் உனக்கு நல்லா இதெல்லாம் வீடு கட்டுறதுக்கு டிசைனருக்காக நான் உனக்கு வேலை வாங்கி தரேம்மா அப்படின்றாரு. அப்பா, அது வேற இது வேற, நீங்கள் என்னை இங்கே வச்சு ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி தானே நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க, இப்போ என்ன நீங்கள் ஊருக்கு கூப்பிட்றீங்க அப்படின்றாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது சேரன் வராரு. சேரன் வந்ததும், நிலா வாப்பா, உனக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம தோட்டத்தில் காய்ச்சதுப்பா, மாங்காய் தேங்காய் எல்லாம் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வாங்கண்ணே அப்படின்ட்டு உடனே நிலாவுடைய அப்பா அம்மா சேரன் கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. வாப்பா சேரன், எப்படி இருக்கேன்ட்டு அவருக்கு காஃபி போட்டு தராங்க, டிஃபன் சாப்பிடுப்பான்ட்டு அவரை சாப்பிட வைக்கிறாங்க. நிலா வந்து உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாப்பா எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பாவும். அப்போ வந்து எங்களுக்கும் நிலானா ரொம்ப பிடிக்குங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் யாரும் நிலாவுக்கு மறுபேச்சே பேச மாட்டோன்றாரு சேரன். அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்றாரு. கிளம்பும்போது நானே உங்களை விட்டுறேன்ட்டு காரில் கூட்டிகிட்டு வராருங்க நிலாவுடைய அப்பா சேரனை. கூப்பிட்டு வரும்போது அப்போ வந்து, ஏன் தம்பி இவ்வளோ பாசமாக இருக்கீங்க, நீங்கள் யாருமே நிலாவுக்கு மறுபேச்சு பேச மாட்டேன்றீங்க, உங்கள் அப்பா கூட பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் அப்புறம் எதுக்குப்பா சோழனையும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் மேலேயும் எல்லார் மேலேயும் ரொம்ப அபிப்பிராயமாக இருக்கிறா, அப்படி இருந்து எதனால் நிலா டைவர்ஸ் பண்ணா அப்படின்ட்டு சேரன் கிட்ட கேட்குறாரு. சேரன் நாளைக்கு வந்து என்ன பதில் சொல்கிறாருன்னு இந்த கதையில் தொடர்ந்து பார்ப்போமா? நன்றி, பாய்.